சித்த மருத்துவர் என்கிற பெயரில் ஆங்காங்கே இருக்கும் போலி மருத்துவர்களால் உயிரிழப்புகள் ஏற்படுவது பிரச்சனையின் தீவிரத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. போதிய விழிப்புணர்வும் அரசின் நடவடிக்கையுமே இதற்கு தீர்வு என்கின்றனர் சித்த மருத்துவர்கள். ஆங்கில மருத்துவத்தை விட குறைந்த செலவில் பக்க விளைவுகள் ஏற்படாது என்று நம்பியே பலர் சித்த மருத்துவத்தை நாடுகின்றனர். ஆனால் இயற்கை முறையில் மருத்துவம் பார்க்கப்படும் என கூறி சிலர் ஏமாற்றுவதால் பின்விளைவுகள் கவலைக்கிடமாக அமைந்து விடுகின்றன. மூலிகைகளை கொண்டு மிகவும் பக்குவமான முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் மூலமே உடலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சித்த மருத்துவர்கள் கூறுகின்றனர். சித்த மருத்துவம் பற்றி அறியாத பலர் தாங்களாகவே அரைகுறை அறிவோடு செய்யும் மருந்துகளால் விபரீதம் ஏற்படுவதாக அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சாதாரணமாக உணவாக அருந்தக்கூடிய மூலிகைகள் இருக்குது, மருத்துவமாக சாறு எடுத்து சுரசம் பண்ணி கொடுக்கக்கூடியது இருக்குது. சில நச்சுத்தன்மை கொடுக்கலாம்ங்கிற மாதிரி உள்ள மூலிகைகளை அதனுடைய நச்சுத்தன்மை நீக்கி ஒரு சுத்தம் செய்து தயாரித்து கொடுக்கக்கூடிய முறைகள் இருக்கிறது. இதையெல்லாம் சரியாக அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்குது. அதை சரியாக ஒழுங்காக செய்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை, மருத்துவர்களுடைய கடமையும் கூட. முறையாக மருத்துவம் பயிலாமல் சிகிச்சை அளிக்கும் நபர்களை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். இதற்கான அதிகாரியுமே அந்த அண்ணா மருத்துவமனை வளாகத்தில் தான் மருந்து உரிமம் வழங்கும் அதிகாரி, அதாவது ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டின்னு இருக்காங்க. அவங்க இதுக்கு பொறுப்பு. இவங்களே எல்லா இடமும் போயிட்டுருக்க முடியாதுங்கிறதுனால ஒவ்வொரு மாவட்டந்தோறும் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர்னு இருக்காங்க. அவங்களும் இதை கண்காணிக்கணுங்க. எந்த நோயை குணப்படுத்த முடியும், எதனை கட்டுப்படுத்த முடியும் என்ற மதிப்பீடு இருக்கும் நிலையில் போலி மருத்துவர்கள் அளிக்கும் பொய்யான உறுதிமொழிகளை நம்பி ஏமாறக்கூடாது என மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.